இவையுஞ்சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்ற வாய் திறப்பாய் தென்னாயண்ணா முன்னன் தீசேர் மெழுகோப்பாய் என்னானை என்னரையன் என்னானை என்னரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னமும் துயிலுதியோ சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னந்துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாலா கிடத்தியாள் வண்ணெஞ்ச பேதையர் போல் வாலா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவெம்பாவையின் 7வது பாசுரம் அன்னே இவையும் சிலவோ என்று துவங்குகிறார் மாணிக்கவாசகர். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் எரிஞ்சீரான் என்று. அதாவது வெளியில் இருக்கும் தோழி உள்ளே இருக்கும் தோழியை பார்த்து, அம்மே உன்னுடைய பல குணங்களில் இவையும் சிலவோ என்று குறிப்பிடுவது போல் இந்த பாடல் தொடங்குகிறது. பல அமரர் உன்னற்கரியான், பற்பல தேவர்களும் உணர்வதற்கு முற்பட்டு உணர முடியா ஒரு அரிய பொருளாக அரியவனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். இருஞ்சீரான், அவன் மேன்மையான குணங்களை கொண்டவன். நீ முன்பெல்லாம் என்ன செய்வாய்? சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். அந்த கோவிலின் சங்குநாதம், மணி, அங்கங்கு அவரவர் பாடிக்கொண்டு போகும் அந்த இறைப்பாடல்கள், பஜனைகள், அவற்றையெல்லாம் கேட்டால் நீ உடனே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். நாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று கூறுகிறோம் அல்லவா? தென்னா என்னா என்று நாங்கள் முடிப்பதற்குள், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லி முடிப்பதற்குள் தீயில் விழுந்த மெழுகொப்பாய், நீ உருகி விடுவாய், உன் மனமானது உருகிவிடும். இப்பொழுது என்னவென்றால், நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்னானை என்னரையன் இன்னமுது என்று எல்லோமும், எங்கள் அரசன், எங்கள் தலைவன், இனிய அமுதம் போன்ற அந்த சிவபெருமான் என்று பலவிதமாக அவன் பெருமைகளை பேசி கொண்டிருக்கிறோம். நீயோ இவ்வளவு கேட்டும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ என்று கூறுகிறார். இவ்வளவு சொல்லியும் நீ என்னவோ இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கிறாய். வண்ணெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால். வாளா கிடத்தியால் என்றால் சும்மாவே உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அதுவும் எப்படி? வண்ணெஞ்ச பேதையர் போல், கடுமையான நெஞ்சம் கொண்ட பெண்களைப் போல் சற்றும் மனம் இறங்காமல் எழுந்து வராமல் அப்படி உறங்கிக் கொண்டே இருக்கிறாயே, இது எந்த வகையில் நியாயம்? என்னே துயிலின் பரிசையிலோர் எம்பாவாய். இப்படி உறங்குகிறாயே, உன் தூக்கத்தின் தன்மைதான் என்ன? வண்ணெஞ்ச பேதையர் போல் சும்மா உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது எந்த வகையில் நியாயம் என்று கூறி முடிக்கிறார். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய. நன்றி. நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம்.